ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவனுடைய எல்லா நன்மைகளுமே அழிஞ்சு போயிடுது. அப்படி அந்த வார்த்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லியுமே சரி நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே சமயமும் ஏதாவது ஒரு நன்மைகள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு 50 வயசை கடந்திருப்போம், 25 வயசை கடந்திருப்போம், 60 வயசை கடந்திருப்போம், 40 வயசை கடந்திருப்போம். இப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வகையான ஏஜில் இருப்போம் இல்லையா? இப்போ எல்லாருமே டெய்லியும் தப்பு செய்கிறோம், டெய்லியும் சின்ன சின்ன நன்மைகளாவது செய்ய தான் செய்கிறோம். ஸோ எவ்வளோ நன்மை நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு செயலில் கண்டிப்பாக அந்த நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னா அல்லாஹ் குரானில் கூட நமக்கு சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, லைன் அஷரக்து ல யஹ்பத்தன்ன அமலுக்க, அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க. அப்படி நீங்கள் இணை வச்சிங்கன்னா உங்கள் நன்மை எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூட சொல்லியிருக்கான். ஸோ நம்ம அல்லாஹோ வணங்கக்கூடிய இடத்துல அல்லாஹோ மட்டும் வணங்காமல் ஒரு கபுர இடத்துல போய் துவா கேட்குறதோ ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹுக்கு நம்ம இணை வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நன்மைகளுமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நம்ம ஒரு வாழ்க்கையில் தப்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கிறது வேறு, ஆனால் செஞ்ச நன்மைகள் எல்லாமே அழிஞ்சு போகிறது வேறு. இப்போது 20 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக டெய்லியும் தொழுதுருப்போம், நோன்பு கரெக்டாக வச்சுருந்துருப்போம், ஜக்காத்து கொடுத்துருந்துருப்போம், எவ்வளோ நன்மைகள் சேர்த்துருந்தாலும் இணை வச்சோம், அல்லாஹுக்கு இணை வச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிஞ்சு போயிடுது. ஒரு மனுஷன் நன்மைகள்லாம் செய்யாமல் தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் தண்டனையை அனுபவிக்கிறது ஒரு வகை. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நன்மைகள் செஞ்சு அல்லாஹுக்கு இணை வச்சான் அப்படிங்கிறதுனால எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழிச்சிட்டு நீ 20 வயசுலேருந்து 50 வயசு வரை எந்த நன்மையுமே செய்யலை, லுஹர் தொழுவலை, அசர் தொழுவலை, அப்படி ஒவ்வொரு நாள் தொழுகைகளும் சரி நம்ம செஞ்ச கொடுத்த ஜக்காத்துலேருந்து நன்மைகள்லேருந்து எல்லாமே அழிச்சிட்டு நீ செய்யலைன்னு நம்மக்கிட்ட கொடுத்தானா அதை விட ஒரு கை சேதம் என்ன இருக்குது? அப்பேற்பட்ட ஒரு செயல் இந்த இணை வைப்புக்கு இருக்குது. சரி, நாம் இணை வைக்கலை, ஆனால் டாபிக் இங்கே என்ன, ஒரு வார்த்தைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். குரானில் எப்படி அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கிறதுக்கு இந்த நன்மைகள் எல்லாமே அழிக்கப்படும்னு சொல்கிறானோ அதே மாதிரி ஹதீஸில் ஒரு வார்த்தை சொன்னால் அவனுடைய இந்த எல்லா நன்மைகளையுமே அல்லாஹ் அழிச்சிட்றான்னு சொல்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் செஞ்ச தப்பாகவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு கஷ்டப்படுத்துறதாவே இருக்கட்டும், என்ன செயலாக இருந்தாலும் ஒன்று அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் மீது அல்லாஹ் கோபப்படுறானாம். எப்படி, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி என் மீது சத்தியம் பண்ண நீ யாரு? நீ அவ்வளோதான் நம்ம அல்லாஹ்வை கணக்கு வச்சுருக்கோமா? அல்லாஹுடைய கருணை அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டானான்னு அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு உன்னுடைய நன்மைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல பாவ மன்னிப்பே கேட்கல. அந்த ஹதீஸை பொறுத்தவரை இவனையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தவன் பாவ மன்னிப்பே கேட்கலனாலும் அவனை அல்லாஹ் மன்னிச்சிட்டு இந்த வார்த்தை சொன்ன நம்மளை அல்லாஹ் நம்ம மீது அவ்வளோ கோபப்படுறானா. இந்த வார்த்தை நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தை சொல்லக்கூடியவங்க இவனை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது அல்லாஹுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை கொடுக்குது. காரணம், அல்லாஹுடைய கருணையை நம்ம அவ்வளோதான் மதிப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, மரண தருவாய் கடைசி நோனி வர அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு பாவ மன்னிப்புக்கான நேரம் கொடுக்குறான். ஸோ அவ்வளோ இரக்க மனசுடைய ரப்புக்கு நம்ம இவனை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்ற மாதிரி பேசிடுறோம்ல, அந்த வார்த்தை அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சது மட்டும் அல்லாமல் நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிச்சிடறான். எப்படி இணை வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொன்னானோ இணை வச்சிங்கன்னா அவங்களுடைய எல்லா நன்மைகளும் அழிக்கப்படும் சொன்னானோ இவனை அல்லாஹ் மன்னிப்பானா, இவனேனா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை தான் வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்த நம்முடைய எல்லா நன்மைகளையும் அழிச்சிடுது அப்படின்றதுல
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹுடைய கருணை ரொம்ப ரொம்ப பெருசு. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லி காப்பான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. வரம்பு மீறின, தனக்குத்தானே வரம்பு மீறி கொண்டு என் அடியார்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் கூப்பிடுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மொமீன்களேன்னு கூப்பிட்டு பேசுவான், காஃபிர்களேன்னு கூப்பிட்டு பேசுவான். ஆனால் எப்படி அல்லாஹ் இந்த வசனத்தில் கூப்பிட்றான் பாருங்க, தனக்குத்தானே தப்பு செஞ்சுக்கிட்டே என்னுடைய அடியார்களே, நாம் தானே தப்பு செஞ்சுக்கிறோம், தப்பு செஞ்சு நம்மளை பார்த்து கூப்பிட்டு மொமீன்களேன்னு கூப்பிட்டு சொல்லலை, என்னுடைய அடியான் தப்பு செஞ்சுக்கிற என்னுடைய அடியானே, அல்லாஹுடைய கருணையில் நம்பிக்கை இழக்காதீங்க, பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன்னு சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்பேற்பட்ட ரப்பு இவனை அல்லாஹ் மன்னிப்பானான்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல சத்தியமிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய கருணையை நம்ம சுருக்கிடுறோம். அது அவனுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை கொடுக்குது. அந்த வார்த்தைகளிலிருந்து தவிர்த்துப்போம். அந்த வார்த்தைகளை இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவோம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.